சமீபமா ஈஜிப்ட்ல நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு மர்மங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம நினைவுக்கு எட்டாத இதெல்லாம் இப்படி இருந்துச்சா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு ஈஜிப்ட்ல மிஸ்ட்ரிஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல டாப் 5 மிஸ்ட்ரிஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்காக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். இதோட அடுத்த வீடியோ எப்ப அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 5 மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஈஜிப்ட். இதெல்லாமே ரீசெண்டா எடுத்த நியூஸ். முதலைகளுடைய சடலம் இது எல்லாமே மம்மிஃபைட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த வீடியோல மனிதர்களை ப்ராசஸ் பண்ணி அப்படி வச்சாங்க, பூனைங்களை கூட மம்மியா வச்சிருந்தாங்க. ஆனா இங்க முதலைகளும் வச்சிருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியுமா? சோபக் அப்படிங்கிற ஒரு கடவுளும் முதலையோட முகம் கொண்ட கடவுளா தான் இருந்திருக்கு. அதாவது எப்படி நம்ம விநாயகரை யானையை பார்த்தோன்னே ஆஹா யானை விநாயகரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப வரைக்கும் இப்படி கோவில்களை வச்சு வழிபடுறோமோ, சேம் டு சேம் அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. எப்பவுமே பிரமிட்ல மம்மிஸ் நிறைய இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்காத மம்மிஸ் எத்தனையோ. ஆனா கண்டுபிடிச்ச மம்மிஸ் கிட்ட இருந்து ஒரு புக் எடுத்திருக்காங்க. அந்த புக்கை பார்க்கும்போது ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. அதாவது நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மரணத்திற்கு பிறகு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல கிட்டத்தட்ட 73 அடி எழுதியிருக்கு. அதாவது ஒரு சாப்டரே 13 அடி. ஃபர்ஸ்ட் அது எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த எகிப்தியர்களுக்கு அடுத்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பினாங்க. அதுக்காக தான் மம்மியே பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா தெரியும். இப்போ மம்மி பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய ஹார்ட் மட்டும் அங்கேயே வச்சிருப்பாங்க, மிச்ச ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அந்த உடம்புல இருந்து ஆவி வெளியே போய் அதுக்கப்புறம் பாதாளம் அப்படின்னு சொல்ற அந்த ஹெல் சொல்லுவாங்க இல்லையா, அங்க போய் ஒவ்வொரு கடவுளா சந்திக்கணும். ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் தன்னுடைய நேர்மை எந்த அளவுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி வரணும். ஒரு கட்டத்துல எல்லாம் ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா லெவல்ஸையும் தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு புது உலகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஆனா இந்த புக்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டறதுக்கு ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. அதாவது நீங்க இந்த மம்மி படம் பார்த்துருந்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு மம்மியை எழுப்புறதுக்காக ஒரு ஹீரோயின் புக்ல இருக்கிற மந்திரங்கள் படிச்சோடனே அந்த மம்மி எழுந்து வரும். ஸோ சேம் டு சேம் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்லி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கடைசியில இன்னொரு உலகத்தை போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க எகிப்தியர்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 மிஸ்ட்ரிஸ் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்ப நான் சொல்ல போறதுதான் ட்விஸ்ட். இதை நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நான் காட்டுறேன், இந்த மம்மி மனுஷனா இல்ல வேற ஏதாவதா இல்ல ஏலியனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா இது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நோய் குறைபாட்டினால இவ்வளவு சின்னதா ஒரு மம்மி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் முகம் எல்லாமே ஏலியன் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா நிஜமாவே இது ஏலியனா வேற ஒண்ணா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. இதுவும் மம்மிஃபைட் பண்ணி தான் இருந்திருக்கு. இப்பதான் நம்ம டாட்டூக்குள்ள ரொம்ப ஃபேஷனா போடுறோம். அதுல ஹீரோயின்ஸ் தன்னுடைய முதுகுக்கு கீழே ஃபேஷனா போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்லா நயன்தாரா படத்துல கூட அந்த நயன்தாரா ஒரு டாட்டூ போட்டிருப்பாங்க. இதே மாதிரி எகிப்திய பெண்களும் டாட்டூ போட்டிருக்காங்க, ஆண்களை கவரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தடவை இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு சினிமா வரைக்கும் வந்து இன்னைக்கு பல பேர் டாட்டூ போடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பிரமிட் அப்படின்னு சொன்னாவே அதோட சைஸ் அளவு பார்த்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீட் நம்பர் பாருங்க. இப்போ சைஸ் ஆஃப் த பிரமிட் நம்பர் பாருங்க. ரெண்டுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு ப்ரிசைஸா, எந்த அளவுக்கு கரெக்டா எப்படி பிரமிட கட்டியிருப்பாங்க? அப்ப நிஜமாவே இது மனிதர்கள் தான் கட்டினாங்களா இல்ல கடவுள்கள் வந்து கட்டினாங்களா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஸ்பீட் ஆஃப் லைட்டை எதை குறிக்குது? டைம் டிராவலை குறிக்குது. அப்போ இந்த பிரமிட்குள்ள டைம் டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் எழுது. அதுக்கு ஏத்த மாதிரியே இப்பதான் ரீசெண்டா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பிரமிடுக்கு கீழே இப்போ ஒரு நிறைய பில்லர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கீழே நிறைய ரூம் இருக்கிற மாதிரி. அந்த ரூம்குள்ள என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த ரூம்ல என்ன இருக்கு,
அந்த ரூம் எந்த பர்பஸ்க்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ வரை நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும்.